ஒரு டிரைவர் பார்ட்னருக்கு என்ன தேவை? இதானே? அவங்க வெயிட் பண்ண கூடாது. அவங்களுக்கு கன்டினியூஸா ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு ட்ரிப் கிடைச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப நான் உங்களுக்கு ஊபர் ஆப்ல இதுக்கு என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்றேன். நம்ம ரைடரோட டிராப் லொகேஷனுக்கு பக்கத்துல போனதுக்கு அப்புறம் அப்பவே ஆப் நமக்கு புது ரிக்வெஸ்ட அனுப்ப ஆரம்பிச்சிடும். அதனால அத நாம உடனடியா அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இந்த ஃபீச்சர் யூஸ் பண்றதுனால டிரைவர் பார்ட்னர் வேலை பார்க்குற டைம் நல்லாவே யூட்டிலைஸ் ஆகும். அதே மாதிரி வெயிட் பண்ற நேரமும் குறையும். ஊபர் பிளாட்ஃபார்ம்ல ஆஃப்லைன் போறதுக்கு எந்த தடையும் இல்ல. அதுக்காக தான் இருக்கு இந்த பாஸ் ஆப்ஷன். ஒருவேளை டிரைவர் பார்ட்னர் ஆஃப்லைன் போகணுங்கிற முடிவெடுத்துட்டா ட்ரிப்ல இருக்கும்போதே பாஸ் பட்டனை டேப் பண்றதுனால புது ட்ரிப் ரிக்வெஸ்ட் வர்றது நிறுத்தப்படும். இந்த பட்டனை பிரஸ் பண்ணதும் அடுத்த ஸ்கிரீன்ல ஸ்டாப் நியூ ரிக்வெஸ்ட் பட்டன் வந்துடும். அதே மாதிரி அடுத்த ஸ்கிரீன்ல டிரைவர் பார்ட்னருக்கு இன்ஃபர்மேஷனும் வந்துடும். ரிக்வெஸ்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு ட்ரிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஆஃப்லைனுக்கு போய் அவங்க வேலையை முடிச்சுக்கலாம். எவ்வளவு சுதந்திரம் இருக்கு! உங்களுக்கு நீங்களே பாஸா இருக்கிறதுக்கு இதை விட என்ன வேணும்? ஊபர் ஆப்ல எனக்கு பிடிச்ச இன்னொரு ஃபீச்சரும் இருக்கு. அதாவது ஸ்கிரீனுக்கு கீழே உங்களோட கரண்ட் லொகேஷன்ல அடுத்த ட்ரிப் எவ்வளவு நேரத்துல கிடைக்குங்கிற இன்ஃபர்மேஷனும் வரும். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு டிரைவர் பார்ட்னர் தாராளமா முடிவெடுக்கலாம். அதாவது அவங்க அங்கேயே வெயிட் பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது லொகேஷனுக்கு போலாமான்னு. ஃபெசிலிட்டிஸ் நிறைஞ்ச இந்த ஊபர் ஆப்ல இந்த மாதிரி பல தகவல்கள் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் ஊபர் பிளாட்ஃபார்மோட பெரிய ரசிகனா இருக்கேன்.